ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. நாளை பராபவ வருஷம் ஆனி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கிலம் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை கோடி வருகின்ற சதய நட்சத்திர நாள். இந்த நாள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று பொறுமையாக கேளுங்கள். சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் மிக மிக முக்கியம். கண் சம்பந்தமான நோய், இப்பொழுதெல்லாம் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண் சம்பந்தமான நோய்கள், கண்ணாடி அணிவது, கண் பார்வையில் ஏற்படும் கோளாறுகள், பல முறை அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் செய்தும் பலன் இல்லாமல் இருக்கின்றவர்கள், அவற்றுக்கு விசேஷமான நிவர்த்தி தருகின்ற மிக மிக விசேஷமான ஞாயிறு சூரிய சக்தி நாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்படி சதய நட்சத்திர நாள் சேர்ந்து வருகின்ற அனுக்கிரக காரிய சித்தி நாளும் சேர்ந்து வருகிறது நாளை. இப்படி ஞாயிற்றுக்கிழமையுடன் சதய நட்சத்திரம் கூடும் இந்த நாளிலே நீங்கள் ஆற்றும் குறிப்பிட்ட இரு ஸ்தல வழிபாடு எப்பேற்பட்ட கண் நோய்க்கும் நல்ல தீர்வு தருவதாக அமையும் என்பது சித்தர்கள் வாக்கு. இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறோம். ஒன்று, தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள பயகரி கிராமத்தில் அருளும் ஸ்ரீ நாகாம்பிகை சமேத ஸ்ரீ கோடி சூரிய பிரகாசமூர்த்தியை வழிபட்டு அங்கிருந்து நேராக கும்பகோணம் கஞ்சனூர் துகிலி மார்க்கத்திலே சென்று அங்கே கீழ் சூரிய மூலை கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பவளக்கொடி அம்மன், அந்த அம்பாள் சமேத ஸ்ரீ சூரிய கோடி பிரகாசரையும் ஒரே நாளிலே மனமாற வழிபட்டிட எப்பேற்பட்ட கண் சம்பந்தமான நோய்களும் தீரும். எதிர்காலத்தில் இஎன்டி மருத்துவர்கள் பேரும் புகழும் பெறுவார்கள், உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் என்பது நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்தது. இப்படி ஒரே நாளிலே 2 ஸ்தலங்களிலும் அபிஷேக ஆராதனை செய்து பல பேர் சேர்ந்து செய்வது நல்லது. பிறகு கேரட் கலந்த உணவு தானம், அத்திப்பழ தானம் செய்வதால் கூடுதல் பலன்களை எளிதாக பெறலாம். திருக்கணித முறைப்படி நாளை நடப்பு பராபவ வருஷம் ஆனி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கிலம் 5 ஜூலை 2026 காலை சூரிய உதயம் முதல் பகல் 3:13 வரை தான் ஞாயிற்றுக்கிழமையுடன் கூடிய சதய நட்சத்திரம். இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கும் விடுமுறை நாள், காலத்தை தள்ளி கழித்து விடாதீர்கள். ஒரு காலத்திலே சிறியது பெரியதாக வரும்போது, இன்று உதாரணமாக ஒரு சில ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் எதிர்காலத்தில் பல 1000 ரூபாய் கொடுத்து அதில் உண்மையான பொருளை கிடைக்காத நிலை தோன்றிவிட்டது. அதுபோல வழிபாடு நாம் தவறிவிட்டால், வயது ஏறி போய்விட்டால், காலம் கடந்து போய்விட்டால், எத்தனையோ மருத்துவமனை போய்விட்டு கடைசியில் வருகின்றார்கள். இது வருந்தத்தக்கது. முதலிலே ஆரம்பத்திலே இது செய்து அதில் நம்பிக்கை ஈடுபாட்டுடன் நீங்கள் செய்யும்பொழுது வெற்றி உங்களுக்குத்தானே. இறைவன் என்னைக்கு ஏமாற்றுவது கிடையாது. மனிதன் எப்பொழுது ஏமாற்றுவான் என்பதும் தெரியாது. எல்லாம் நமக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது எங்களுக்கெல்லாம் அந்த கமெண்ட்ஸில் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் வாத்தியார் மகராஜுக்கு ஜெய் என்று மட்டும் போடுங்கள். இதை 4 பேருக்கு நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு பலன் உண்டு. சுயநலமாக பயன்படுத்தும் போது பலன்கள் பெறுவதில் மிக தாமதம் ஏற்படலாம். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். பூஜை தான தர்மங்களை உங்களது சர்க்குருவுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டு வாருங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்கள் இதில் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. 9488765604 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. தினமும் பஞ்சாங்கம் வாசி என்று. எத்தனை பேர் பஞ்சாங்கம் வாங்கியிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய முதன்மையான ஒரு புனிதமான ஒரு புத்தகமே பஞ்சாங்கம். இதை வைத்துக்கொண்டு எல்லோரும் ஒரே நேரத்தில் சொன்னால் கண்டிப்பாக தினமும் பஞ்சாங்கம் படிக்கப்படும். அப்படி பல வருடங்களாக படித்தும் நாங்கள் தோல்வியில் முடிந்துவிட்டோம். இதை வேதம் தெரிந்தவர்கள் கூட திதி வார நட்சத்திரம் மட்டும் சொல்கின்றார்கள். இதை மாற்ற சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு வருகின்ற புரோகிதர்கள் இன்றைக்கு உதாரணமாக பஞ்சமி திதி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்று கூட சொல்லலாம்.
யோகம் 27 யோகம் 11 கரணத்தை சொல்வதே கிடையாது. இது முழுமையான பலனையும் தராது. ஆகையினால் திதி வார யோக கரண நட்சத்திரத்தை ஒரு முறை வாசித்து நவக்கிரகங்களை 16 முறை ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக என்று 16 முறை சொல்வதும் வேயிறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல நின்று என் உளமே புகுந்த அதனால் எப்படி இதை ஒருவர் ஓதுகின்றார்களோ நவக்கிரகத்தினால் ஆசிகள் தான் உண்டாகும். அந்த கோள் பதிகம் நவக்கிரகத்தினால் நன்மை கிடைக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துமே உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.